அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், டிஎம்கே ஏன் தோத்தது அப்படின்னு. அவர் ஆரம்பத்தில் முதல்ல 3 வருஷம் நல்லா போயிடுச்சு, கரெக்டாக தான் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய கற்பழிப்பு, கொள்ளை, செயின் திருட்டு, போதைப்பொருள் கலாச்சாரம் அது பயங்கரமாக இருந்தது. அது அவர் கண்டுக்கவே இல்லை. அது நிறைய பேர் விமர்சனம் வச்சுக்கினே இருக்கிறாங்க. நானும் அதை பற்றி எதனா ஒரு இதுவாவது பதிவிடுவார், இரும்புக்காரங்க கொண்டு ஒடுக்குவோம் அப்படின்னுவார், ஒரு அதிகாரியை மாற்றுவார். எதுவுமே மாற்றலை. அவர் பாட்டுன்னு அது ஒரு பக்கம் நடக்கட்டும்னு இவர் ஒரு பக்கம் போய் எதனா திறந்துக்கின்னு ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுத்துன்னு இருப்பார். இதெல்லாம் தான் மெயின் காரணம். இதை நான் சொல்லலை, நம்ம பிரேமலதா மேடம் தான் உங்களை மேடையில் வச்சுக்கினே சொன்னாங்க, இந்த ஆட்சியில் என்ன உங்களால் குறை சொல்ல முடியும், 2 தான். ஒன்று கற்பழிப்பு, இன்னொன்று போதைப்பொருள் கலாச்சாரம். இதை 2 தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? ஆனால் 2 தவிர இன்னொன்று சொல்லலாம். ரொம்ப நாளாக விவசாயிங்க என்ன பண்ணுறாங்க, நெல் கொள்முதல் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு விவசாயி ஒரு நெல்லை விளைவிக்க எவ்வளோ கஷ்டப்படுறான், அதை கொண்டாந்து அங்கே வச்சுக்கின்னு வெயிட் பண்ணுறான். அவனுக்கு ஒரு உரிய பாதுகாப்பு இந்த அரசாங்கம் கொடுத்துதா? இன்னி வரைக்கும் கொடுக்கல. விஜய் கொடுப்பாரா என்னான்னு இன்னும் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் மெயின் காரணம் இதெல்லாம் தான். ஏன்னா போன முறை ஓட்டு நான் ஸ்டாலினுக்கு தான் போட்டேன், அவருக்கு தான் போட்டேன், வரட்டும் அப்படின்னு. அந்த ஒரு 3 வருஷம் கழித்து டோட்டலாக தலைக்கு மாறி போச்சு. எல்லாம் பெண்களுக்கு செஞ்சது, பஸ் பயணம் விட்டது, குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம் கொடுத்ததெல்லாம் சிறப்பு. அதே பேட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கற்பழிப்பு, செயின் பறிப்பு, போதை கலாச்சாரம், இந்த மாதிரி அரசு அதிகாரிகளை கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணலை. காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்துக்கினே இவ்வளோ கொலை நடந்துன்னு இருந்தால் எப்படி மறுபடியும் ஓட்டு போடுவாங்க? அந்த கேப்பில் தான் இளைய தளபதி விஜய் நோய்ஞ்சிட்டார். கரெக்டான என்ட்ரி கொடுத்து கரெக்டாக மக்கள் அவருக்கு வாக்களிச்சிட்டாங்க. வருங்காலத்தில் இந்த மாதிரிலாம் வராமல் பார்த்துக்கணும். அதிகாரத்துக்கு பிறகு தன்னை மறந்துடக்கூடாது. உங்கள்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அம்மா உணவு மாற்றலை, பெண்களுக்கு காலை உணவு திட்டம் கொடுத்தீங்க, பெண்களுக்குன்ற மாதிரி குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம் கொடுத்தீங்க, பெண்களுக்கு 1000 ரூபாய் போட்டீங்க. அப்புறம் 2வது பஸ் இலவச பயணம். இதெல்லாம் சிறப்பு தான். இது உலக லெவலில் பாராட்டப்பட்டுச்சு. அதே சமயம் ஒரு சைடு கொண்டு விட்டீங்க. அந்த தவறை வருங்காலத்தில் திருத்திங்க. ஏன்னா ஒருத்தர் ஒரு சின்ன ரிப்போர்ட் சொல்கிறாங்கன்னா கூட அதை நீங்கள் திருத்தினா தான் அடுத்த முறை ஒரு காது குத்தி கேட்டால் தான் அவனுக்கு வர முடியும். நீங்கள் அடுத்த முறை இப்போ நீங்கள் அதை கண்டுக்காதே இருந்தீங்கன்னா மக்கள் பார்க்குறாங்கல்ல, மக்கள் என்ன அவ்வளோ முட்டாளாக வருகிறாங்க. இப்போ விஜய் எலெக்ஷனில் நின்னது பெண்கள் செய்தி பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாடகம் தான் பார்ப்பாங்க, செய்தி பார்க்குறாங்க, பேப்பர் பாருங்க, அரசியலை கவனிக்கிறாங்க. அரசியலே வேணான்னு இருந்தாங்க இளைஞருங்க. ஐயே வேணாப்பா. அதுதான் இதெல்லாம் ஒரு காரணம். பார்த்துக்கலாம். இதுதான் என்னுடைய கருத்து. இதுதான்.